நம்ம இன்னைக்கு மீதமான இட்லி மாவு வச்சு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். டீ கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் சீக்கிரமாகவே. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. முழுமையாக ப்ரௌன் கலர்லலாம் மாறக்கூடாது. லேசாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினா போதும். அதாவது கண்ணாடி பதம்னு சொல்வோம்ல, அந்தளவுக்கு மாறினா போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் முழுமையாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் மீதமான இட்லி மாவு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இட்லி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா போண்டா வந்து எண்ணெய் குடிக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் சேர்த்துருங்க. உப்பு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லி மாவுலையும் உப்பு சேர்த்துருப்போம், வெங்காயம் வதங்கிறதுக்காகவும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மொறுமொறுப்புக்காக கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்தா போதும். ரவை சேர்த்து பண்ணும்போது தண்ணியாக இல்லாமல் மாவு நல்லா கெட்டிப்படும். அதே சமயத்தில் நல்ல மொறுமொறுப்பும் கொடுக்கும். ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரவைக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மாவு தயாராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் டைரெக்டாக சேர்க்கணும். போண்டா பொரிப்போம்ல, அந்த மாதிரி. அதுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் சின்ன சின்னதாக மாவு எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் விட்டுக்கோங்க. சின்ன சின்ன போண்டாவாக பண்ணும்போது பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்து வரும். இப்போ இந்த மாதிரி போண்டாக்கள் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் கரண்டி போட்டு இது போல் கிளறணும். அது வரைக்கும் நம்ம கரண்டி சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா 2வது பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மொறுமொருவாக வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கடைகளில் மைசூர் போண்டாலாம் சாப்பிட்ருப்போம்ல, அந்த மாதிரி இருக்கும். நம்ம வெங்காயம்லாம் வதக்கி சேர்த்துருக்கிறதுனால ஒரு தனி ருசி கொடுக்கும் இந்த போண்டாக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே கலரில் வெந்து வரும். இந்த எண்ணெயோட சலசலப்பு தன்மையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வெளியில் எடுக்கணும். அப்போ தான் போண்டா வந்து முழுமையாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், முழுமையாக வெந்துருச்சு. எண்ணெயோட சலசலப்பு தன்மையும் நல்லா அடங்கிருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள், பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சாப்பிடணும் போல் இருக்குது. டேஸ்ட் ரொம்பவே அற்புதமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னிலாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த சட்னி ரெடி பண்ணிவிட்டு தொட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா சிம்பிளாக நம்ம டீ கூட வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கார சட்னி கூட சர்வ் பண்ண போகிறேன். இந்த காம்பினேஷன் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போண்டா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.